ஒரு மாசம் 30,000 ரூபாய் ஃபேஸ்புக்கில் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது. திஸ் இஸ் டே 8. இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிற போகிறது சோம்பேறித்தனத்திலிருந்து எப்படி வெளியில் வந்து தைரியமாக ரெக்கார்ட் பட்டன், கேமராவுடைய ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் நீங்கள் சந்தோஷமாக வீடியோ போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஐயோ இது ஏன் பண்ணணும், டயர்டாக இருக்குது, அதான் வியூஸே போக மாட்டேங்குது, இப்போ ஏன் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தான் உங்களுடைய க்ரோத் நின்று போகும். ஆரம்பத்தில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதோட ரிசல்ட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு உள்ளேருந்து ஒரு மோட்டிவேஷனும் வராது. அங்கே தான் நீங்கள் விட்டுறவே கூடாது. டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு முடிவெடுத்தாச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு சில நேரம் அது முடிகிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க. நான் ஒரு 100 நாளோ இல்லை 50 நாளோ கண்டினியூவாக வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னு. அப்படி மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டுட்டு ஒரு சிலர்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸே வரமாட்டாங்க. அவங்க பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா 4 வீடியோ போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது எப்படி? மக்களுக்கு வந்து டெய்லி பேசக்கூடிய நண்பர்கள் தான் வேணும். ஒரு நாள் பேசிட்டு போகிறவங்க கூட பழக்க வழக்கமும் பல வருஷம் பேசிக்கிட்டு இருக்கவங்களுடைய பழக்க வழக்கம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ தைரியமாக ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னைக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தோணுதோ அன்றைக்கி தான் நீங்கள் வீடியோ எடுக்கணும். சியா நண்பா.